ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல விச் இஸ் ஹெல்த்தியர் சீரீஸ்ல ஒயிட் கலர் ஷெல் இருக்கிற எக் ஹெல்த்தியா இல்ல பிரவுன் கலர் ஷெல் இருக்கிற எக் ஹெல்த்தியா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், எக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட். அதுல எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, எல்லாரும் அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ஃபுட். இந்த ஷெல்லோட கலரை டிசைட் பண்ற ஃபேக்டர் அந்த ஹென்னோட பிரீட் தான். ஸோ இப்போ ஒயிட் ஷெல் இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒயிட் லெக்ஹார்ன் கோழியிலேருந்து வருது. வேற பிரவுன் ஷெல் இருக்கிற எக்லாம் வந்து ரோட் ஐலாண்ட் ரெட் அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் கோழியிலேருந்து வருது. ஸோ இந்த ஒயிட் கலர் எக்கு கொடுக்குற ஹென்ஸோட ஃபெதர்ஸ் ஒயிட்டா இருக்கும், பிளஸ் அதோட இயர் லோப்ஸும் ஒயிட்டா இருக்கும். வெரஸ் பிரவுன் கலர் எக்கு கொடுக்குற ஹென்ஸ்க்கெல்லாம் இந்த இயர் லோபும் ஃபெதர்ஸும் ரெட்லேருந்து பிரவுன் அந்த கலர்ல எல்லாம் இருக்கும். இந்த இயர் லோப், ஃபெதர், எக்ஷெல் இந்த மூணு கலரையும் டிசைட் பண்றது பிரீட் பிளஸ் ஜீன்ஸ். எக் ஷெல்லில் இந்த பிரவுன் கலர் கொடுக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் பேரு புரோட்டோபார்ஃபைரின் 9. அதுவே ஒயிட் ஷெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷெல்லில் எந்த பிக்மெண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் காஸ்ட்னு பார்த்தோம்னா பிரவுன் எக்ஸ் வந்து ஒயிட் எக்கை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ரோட் ஐலாண்ட் ரெட் இந்த ஹென் லெக்ஹார்ன் கோழியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அதிகமான உணவும் சாப்பிடும். அதனாலதான் வந்து இந்த பிரவுன் ஷெல் இருக்கிற எக்ஸ் வந்து விலை அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம ஸோ இந்த ஒயிட் லெக்ஹார்ன் கோழி தான் வந்து அதிகமா இருக்கு. வெரஸ் ரெட் ரோட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால அதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஷெல்லோட திக்னஸ் எடுத்துக்கிட்டா ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரவுன் ஷெல் வந்து ஒயிட் ஷெல்லை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த எக்ஷெல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பேர்டோட ஏஜ். ஸோ யங் பேர்ட்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஷெல்ஸ் வந்து தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு எக்லையுமே பிரவுன் ஷெல் எக், ஒயிட் ஷெல் எக் ரெண்டுமே வந்து நியூட்ரியன்ட் வேல்யூ ஒன்றுதான். 50 கிராம் இருக்கிற ஒரு எக் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 70 கிலோ கேலரி இருக்கும், 5 கிராம் புரோட்டீன், 5 கிராம் ஃபேட், கொலஸ்ட்ரால் 175 கிராமும், சோடியம் 70 கிராமும் இருக்கும். இந்த நியூட்ரியன் கண்டென்ட்டை டிசைட் பண்றது ஷெல்லோடைய கலர் கிடையாது, அந்த ஹென் சாப்பிடுற சாப்பாடு, அந்த ஹென்னுடைய ஃபீட் நம்மளுடைய எக்கோடைய நியூட்ரியன் வேல்யூவை தீர்மானிக்குது. சில எக்கோட யோக் பார்த்தீங்கன்னா பயங்கர எல்லோ, நியர்லி ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இப்ப மார்க்கெட்ஸ்ல ஸ்பெஷாலிட்டி எக்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க. ஸ்பெஷாலிட்டி எக்ஸ் கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஃப்ரீ எக்ஸ், விட்டமின் டி ரிச் எக்ஸ், ஒமேகா 3 ரிச் எக்ஸ் இருக்கு, ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த பேர்ட்ஸை கேஜ்ல வளர்க்க மாட்டாங்க. அதுக்கு உணவு, தண்ணி எல்லாமே வந்து கார்டன்ல ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அது வேணுங்கும் போது சாப்பிட்டுட்டு மற்ற டைம்ல கிரேஸ் பண்ணிட்டு இருக்கும். நல்ல சன்லைட்ல இந்த பேர்டு அதிகமா அலையும் போது அதோட பாடியில விட்டமின் டி அதிகமாகி எக்ஸ்க்கும் விட்டமின் டி ரிச் எக்ஸா இருக்கும். ஒமேகா 3 என்ரிச் எக்ஸ் என்னன்னா அந்த கோழிக்கு ஒமேகா 3 ரிச் ஃபுட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பாசி, ஆல்கே இதெல்லாம் கொடுத்து இந்த ஒமேகா 3 ரிச் எக்ஸை உற்பத்தி பண்றாங்க. டிப்ஸ் ஃபார் சூசிங் எக்ஸ். ஸோ நம்ம கடையில போய் எக் வாங்கும்போது நம்ம என்னத்தெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வாங்கும்போது எக் நல்லா கிளீனா அழுக்கா இல்லாம சின்ன கிராக் கூட இல்லாம இருக்கணும். ஸோ கிளீனான கிராக் இல்லாத எக்கா பார்த்து வாங்குங்க. சப்போஸ் எக்ல வந்து அந்த ஃபீஷிஸ்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த எக்கை வந்து வேண்டான்னு சொல்லிடுங்க. ஃபீஷிஸ் ஒட்டி இருக்கிற எக்கை நம்ம வீட்டில் எடுத்துட்டு வந்து கழுவும் போது அந்த எக் ஷெல்லுல இருக்கிற ஒரு கோட்டிங், கியூட்டிக்கல்னு ஒரு கோட்டிங் இருக்கு, அது வந்து நம்ம கழுவும் போது போயிடும். இந்த கியூட்டிக்கல் தான் வந்து எக் ஷெல்லுலேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள போகாம பார்த்துக்குது. நம்ம கழுவும் போது இந்த கியூட்டிக்கல் போயிடுச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசமுக்கு எக்குக்குள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் எக் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் வைங்க. டோரில் இருக்கிற ஷெல்ஃபில் வைக்கும்போது நம்ம டோர் திறந்து திறந்து மூடும்போது அதோடைய டெம்பரேச்சர் வந்து மாறிட்டே இருக்கும். எக்கு ஃப்ரெஷ்ஷான எக்கு தானா, பழைய எக்கை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எப்படி செக் பண்ணுவீங்கன்னா ஃப்ளோட் டெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளோட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு
பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு நீங்க அந்த முட்டைய அந்த தண்ணியில போடும்போது எக் கீழே போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எக்குன்னு அர்த்தம். எக் ஏன் போய் செட்டில் ஆகுது அடியில போயின்னா அது உள்ள காத்து கிடையாது. புது எக்ல ஃப்ரெஷ்ஷான எக்ல ஏர் ஸ்பேஸ் இருக்காது. வெறும் மீடியம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கொஞ்சம் காத்து இருக்குன்னா எக்கோடைய ஒரு டிப் வந்து நம்ம பவுல டச் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப பழைய எக் நிறைய ஏர் ஸ்பேஸ் உள்ள இருக்குன்னா எக் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஃப்ளோட் டெஸ்ட் பண்ணி எக் பழசா புதுசான்னு நம்ம பார்த்து வாங்கணும். ஃபேமிலி சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம யூசேஜ்க்கு ஏத்த மாதிரி எக்கை அப்பப்ப வாங்கிக்கணும். நிறைய எக் வாங்கினா பிரைஸ் கம்மியா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய எக் வாங்கி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடாது.